கண்மணி வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இங்கே சிவகாமியும் முடியாமல் தான் வீம்பு பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. அதாவது வீம்பு இல்லை, அது இயற்கையின் நியதி அப்படின்னு சொல்லலாம். இங்கே கண்மணி வரவே கூடாதுன்னு அவங்க அங்கே மாமியாக்காரி பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவள் வரவே கூடாதுன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கண்மணிகிட்ட சொல்லி இந்த மாதிரி பாவண்டி உண்மையில உயிரே வச்சுருக்காங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க நம்ம கண்மணி? என்னன்பான இனி ஒருவர்களுக்கு வணக்கங்க. ஆனால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கடவுள்கிட்ட தான் போய் முறையிட போகிறாங்க. வேக வேகமாக சாமிக்கிட்ட போகிறாங்க. என்னம்மா பண்ண போகிற கண்மணி அப்படின்னு கேட்க, நான் அங்கே போய் பார்க்குறத விட நான் கடவுள்கிட்ட போய் நான் வேண்டுதல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நான் அங்கே பிரச்சனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை செய்கிறாங்க. பார்க்குறாங்க, அப்படியே ரொம்ப புல்லரிச்சு போகுது. நம்ம புள்ள பரவாயில்லையே, மாமியாக்கா இதெல்லாம் செய்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து பார்த்தா அங்கே பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்ய 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 இங்கே பார்த்தா கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்துடுது. அவங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிருது. பக்கத்தில் நின்றுக்கிட்டு தங்கச்சிட்டு சொல்லுது, நீ பார்த்துக்க, நான் அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரட்டா அப்படின்னு கேட்கல. இல்லைம்மா நீ இரு, நம்ம பொண்ணு பாவம் ஒத்தையில என்ன பண்ணுவா, நீ இங்கே இருக்கா அப்படின்னு அவங்க சித்தியும் சொல்லிடுறாங்க. கண்மணி ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே பிரச்சனை செஞ்சு முடிச்சோன்னா அடுத்து என்ன வேண்டுதல்னு பார்த்தா முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே விளக்கு ஏற்றுறதா வேண்டியிருக்குது. ஏம்மா இதுவே இவ்வளோ கஷ்டப்பட்ட வேணாமா அப்படின்னு காவேரி சொல்ல, ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க, கண்ணு முழிக்கணும், கடவுள் தான் அதுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அன்பு பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பொண்டாட்டி வந்தால் போதுமே அப்படின்னு சொல்லல, ஆனால் கூட்டி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவங்க கார்த்தி என்ன பண்ணுறாரு, அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கையில் வச்சுருக்காங்க அந்த ஃபோனை, எடுத்து பேசுகிறாங்க. எப்பா என்னப்பா ஆச்சு, என் சிவாமிக்கு என்னாச்சு, என் சிவாமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட கேட்க, அம்மாவுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்காங்க, ஆப்ரேஷனாக பண்ணியாச்சு, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, இங்கே இவங்க பார்த்தா அடுத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என் புள்ள அங்கே பிரச்சனை செஞ்சு முடிச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அந்த ஆத்தா கை கொடுப்பா, நீ போய் பாரு, சிவகாமி கண்ணு முழிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக வராரு. அன்பு அன்பு உன் பொண்டாட்டி கண்மணி அங்கே பிரச்சனை செஞ்சுருக்காளாம், கண்டிப்பாக கண்ணை முழிப்பான்னு அங்கேருந்து சொல்கிறாங்க, அத்தை தான் சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லல, உள்ளுக்குலேருந்து வராங்க டாக்டர் நர்ஸும். சூப்பருங்க, வாழ்த்துக்கள், உங்கள் அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க, போய் பாருங்கள். என்னன்னே தெரியலங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்ஸு சரியே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா ஆயிட்டாங்க, மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன், நிஜமாவா அப்படின்னு எல்லாரும் உள்ளுக்க ஓடுறாங்க. அன்பு பார்க்குறாரு, அப்படியே சந்தோஷம். கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு அன்பு, கண்மணினால தான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்காங்க, நம்ம அம்மா இன்னைக்கு நல்லபடியாக இருக்குன்னா கண்மணினால மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, ஆமாடா கண்மணி தான், என் கண்மணி இப்போ வேண்டுதல் பண்ணதுனால தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உள்ளுக்கு ஓடி போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு பரிதவிப்பா. அதுக்குள்ள இங்கே புரிச்சங்கார நிற்கிறேன், ஒரு வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவே இல்லை. எங்கே போனேன், நீ ஏன் தனியாக போகிற, இதை தாங்க கேட்குறேன். உடனே மாமியாக்காரி என்ன பண்ணுது, டேய் சும்மா இருக்க மாட்டேடான்னு பிள்ளை அடக்குது. அவளே பாவம் செத்து பொழைச்சிருக்கா, என்னம்மா சிவகாமி உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படியே முழிச்சிட்டு திருன்னு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. என்னம்மா பார்க்குற, கண்மணி கண்மணி வரலையா அப்படின்னு சொல்லி, அவையும் இங்கே வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்குலாம் இந்த வீட்டை விட்டு போகணும், தனியாக இருக்கணும், சுதந்திரமாக தெரியணும் அப்படின்னு ஊர் சுற்றணும்னு போயிட்டா, அவளை பற்றி நீ நினைக்காத சிவகாமி அப்படின்னு சொல்ல, பாட்டி அப்படின்னு கத்துறாரு. அன்பு வந்து, யாரை பார்த்து ஊர் சுத்தன்னு சொல்கிறீங்க, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படிங்கல, நீங்கள் சும்மா இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி அதட்டாங்க. சும்மா இருங்க பாட்டி அப்படின்ட்டு, அம்மா உங்களுக்காக அவள் கோயிலில் அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காமா, நிறைய வேண்டுதல் இருக்காமா அப்படிங்கல. கார்த்தி உள்ளார ஓடி வராரு. அன்பு அன்பு இன்னும் முட்டி போட்டுட்டு அந்த கோயிலை சுற்றி விளக்கு ஏற்ற போகிறாங்களாம், உப்புல நடக்க போதும் அண்ணி, ஐயோ பாவம் இல்லையா, ஏன் இதெல்லாம் பண்ணுறா, அம்மா குணமாக இருந்தா அப்படின்னு சொல்லி, பார்த்தீங்களாம்மா கண்மணி எவ்வளோ வேலை பண்ணுறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா ஆச்சுல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா ஆச்சு அன்பு, போய் அவளை பாரு, என் மருமகளை பாரு அப்படிங்கிறாங்க சிவகாமி. அடுத்து எல்லாரும் கும்பலாக இருக்காங்க, எல்லாரும் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. சிவகாமி என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அன்பு மட்டும் நிற்கிறாங்க. எல்லாரும் போயிடுறாங்களா, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்க, வெண்ணிலா எங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா பார்க்குறாங்களா, ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அப்போ கோயிலில் அங்கே பிரச்சனை செய்கிறாளா, விளக்கு ஏற்ற போகிறாளா, அந்த விளக்கில் நான் கண்டதை கலந்து அவளை உலகத்தை விட்டு அனுப்புகிறேன் பாருன்ட்டு அங்கேருந்து கிளம்புதுங்க. பார்த்தா அம்மா காணுமா, சீக்கிரம் போய் என் மருமகளை காப்பாத்துறா, என்னம்மா சொல்கிற, ஆமாடா நான் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் யார் தெரியுமா, யாருமா அப்படின்னு கேட்க, அவதான்டா அந்த வெண்ணிலா தான்டா, என்னம்மா சொல்கிற, அவதான்டா உன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு பார்த்தாடா, ஆளை வச்சு தூக்க பார்த்தாடா, ஆனால் தெரியாமல் நான் வந்து குறுக்க பாஞ்சிட்டேன்டா, ஐயோ என் மருமக நல்ல வேலை அவளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க, அம்மா அவதாம்மா உங்களை இப்போ உயிர் பொழைக்க வச்சது, நீ போடா என் மருமகளை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, அம்மா பத்திரமா இருங்கம்மா, நான் என் கண்மணியோட வர்றேன் அப்படின்னு கிளம்புறாங்க. நீ போ அம்மா, நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஆத்தா துணை இருக்கா அப்படிங்கிறாங்க.
அன்பு பார்த்தா வேகமாக போகிறாருங்க. இங்கே வெண்ணிலா அதுக்குள்ளே ஆளை செட் பண்ணிடுறா. இவங்க என்ன பண்ணுறாங்க, விளக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி கையில் ஏந்திக்கிறாங்க. கரெக்டாக வெண்ணிலா ஆளை வச்சு அப்படின்னு அந்த ஒவ்வொரு விளக்காக ஏற்றினதுக்கப்புறம் அடுத்த 2 விளக்கை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றிக்கிட்டே வர்றாங்க. அதில் பார்த்தா கலந்துடுறாங்கங்க. அதை கலந்து அதாவது பற்ற வைக்கல குபீர்னு பிடிச்சி மண்டையை போடணுமா. எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். எல்லாம் பண்ணிட்டு வரையில அன்பு வேகமாக ஓடி வராரு. அந்த கரெக்டாக அவங்க கலந்தாங்க பார்த்தீங்களா, அதை விளக்க கையில் வாங்க அப்படி பற்ற வைக்க போகிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வைக்காத அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த பிள்ளை கொஞ்சமாதிரி கேட்கணும்ல. அப்படி கண்டுக்காமன்னு இல்லை, மாமியாவுக்கு நிறைவேற்றணும் நேர்த்தி கடனை அப்படின்னு பற்ற வைக்கிது. குபீர்னு அப்படியே பிடிச்சிருது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் குறுக்க பாஞ்சு விழுந்து கண்மணி அப்படியே தள்ளி விட்டுறாரு. ஆனால் தள்ளி விட்டுட்டு இவர் அதில் விழுந்துடுறாருங்க. அப்படியே நெத்தி இதெல்லாம் அப்படியே அடிபட்டுருது. அன்பு அன்பு அப்படின்னு துடிக்கிறாங்க. பார்த்தா அப்படி இதாயிருது. அன்பு ஏன் அன்பு மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லல. வெண்ணிலா பார்த்தா அச்சா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி தள்ளியே நினைக்கிறது. வர முடியாதுல்ல, ஏன்னா ஆஸ்பத்திரியில் அத்தை இருக்குது, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பான்ட்டு தள்ளியே நின்றுக்கிட்டு சா இதுவும் அட்டம்ப்ட் ஃபெயிலாக போச்சே அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க. அன்பு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அன்பு அப்படின்னு சொல்ல. கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஐயோ அன்பு எனக்கு ஒன்றும் இல்லை, யார் இப்படி பண்ணா, யார் என்ன பண்ணாங்கிறது நான் சொல்கிறேன், ஆனால் உன் உயிருக்கு ஆபத்து கண்மணி அப்படிங்கிறாங்க. யார் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற வேற யார், அந்த வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்ல. என்ன அன்பு சொல்கிறேன், எனக்கு ஒரு மயக்கமாக இருக்குது, என்னை ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போ, அம்மா இருக்கிற ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போ கண்மணி அப்படிங்கிறாங்க. சரி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சீக்கிரம் வண்டியை பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. வண்டியை பிடிக்கிறாங்க. அப்படியே அன்பு மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. யார் அன்பு இதெல்லாம் பண்ணது, யாரா நீ யாருக்கா நான் நினைக்கிறேன்னு சொல்லி என் வீட்டை விட்டு போனியோ அந்த பிசாசு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா, என்ன அன்பு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க. ஆமாம் கண்மணி, அதை விட அம்மா இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் அவள் தான். என்ன சொல்கிறீங்க அன்பு, உன்னை போட்டதில் தான் ஆள் அனுப்பியிருக்கா, அது தெய்வாத்தனமாக அம்மா பார்த்துட்டு பின்னாடியே வந்திருக்காங்க. அந்த சமயம் நீ கொஞ்சம் உஷாராக வண்டி ஓட்டிட்ட, அது தவறி போய் அம்மா மேலே விழுந்துருச்சு. உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அம்மா வந்தாங்களாம், அவள் பேசுனதை அம்மா கேட்டாங்களாம், உன்னை போட்டதில் முடிவு பண்ணிட்டாம்மா அப்படின்னு சொல்ல. ஓ இந்தளவுக்கு திட்டாளா, நான் இனி அவளை சும்மா விட மாட்டேன் அன்பு, நான் உங்களை காப்பாற்றிட்டு கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற அன்பு அப்படியே சந்தோஷத்தோட கண்ணை மூடுறாரு. மயக்கத்தோட ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாரும் என்னடி பண்ண என் பிள்ளை என்னடி பண்ணான்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளட்டு என்ன சொல்கிறது தெரியலங்க. பார்த்தா அவ்வளோ கத்துறாங்க. ஐயோ என்னை யாரோ இந்த மாதிரி பண்ண பார்த்தாங்க, அவர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓ இதுக்கு தான் என் மருமக அனுப்பி வச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தியா உன் பிள்ளை இந்த மாதிரி வந்து கிடக்குறான் அனுப்பி வச்சல அப்படின்னு சொல்ல. ஐயோ இந்த வெண்ணிலா இப்படி பண்ணிட்டாளா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என் புள்ள எங்கே அப்படின்ட்டு கண்மணி தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா அடுத்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. கார்த்தி வந்து பெரியம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கண்மணி வந்துட்டாளா எனக்கு அது போதும் இனிமேல் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் என் கண்மணி என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, முகமெல்லாம் நல்லா நெருப்பட்டுருக்கு, நெத்தியெல்லாம் நல்லா இதாக காயமாக இருக்குது, கட்டு போட்டிருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்படியே கண்மணிக்கு பார்த்தா கையும் ஓடலை காலும் ஓடலை. சிவகாமி அதை விட தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க. பார்த்தா அன்போட பாட்டி மட்டும் ஏய் உன்னால தாண்டி என் பேரன் இப்படி கிடக்குறேன் வெளியில் போடி அப்படின்னு சொல்லல. எங்கே உங்கள் பேத்தியை காணோம் அப்படின்னு சொல்ல. வெண்ணிலா வருதுங்க. அடி பாதகத்தி நீ இப்படியா வந்து நிற்கிற, இருடி நான் வீட்டுக்கு வந்து உனக்கு வைக்கிறேன்டி கச்சேரி அப்படின்னு சபதம் எடுக்குதுங்க நம்ம கண்மணி. என்ன ஃப்ரெண்ட் 2 பேரும் சீக்கிரம் நல்லா குணமாகி வீட்டுக்கு வந்து வெண்ணிலாவுக்கு ஒரு வேட்டு வச்சா சூப்பராக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.